வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து கனமழை, அதிகனமழை என்றும் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் என்றும் பல்வேறு வகைகளில் வானிலை ஆராய்ச்சி மையத்தின் அறிவிப்புகளுக்கு ஏற்ப தொடர் மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சென்னை மாநகரம் பெரிய அளவிலான மழை பாதிப்புகளிலிருந்து தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கரணை ஏரி, பொதுவாக மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், ஜல்லடையான்பேட்டை, பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏற்படுகிற மழை வெள்ள பாதிப்புகளுக்கு பல்வேறு வகையான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்கனவே இந்த பகுதிக்கு 3-4 முறை கடந்த 2-3 ஆண்டுகளில் வருகை தந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்தினார்கள். தொடர்ந்து கடந்த 1 மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்கள் 2க்கும் மேற்பட்ட முறை இந்த பகுதிக்கு வந்து இங்கே நடக்க வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். அந்த வகையில் இந்த நாராயணபுரம் ஏரி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக சிட்லப்பாக்கம், சேலையூர், செம்பாக்கம், ராஜகீழ்ப்பாக்கம், கீழ்கட்டளை, பல்லாவரம், நன்மங்கலம் உள்ளிட்ட 13 ஏரிகளிலிருந்து வருகிற உபரி நீரை இந்த நாராயணபுரம் ஏரியில் ஸ்டோர் செய்யப்படுகிறது. இந்த நாராயணபுரம் ஏரி நீர்மட்டம் உயரும் போது அக்கம்பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்குள் அந்த நீர் புகுந்து பெரிய அளவிலான பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தது. நாராயணபுரத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் என்பது கடந்த காலங்களில் 2000 கன அடி அளவுக்கு இந்த தண்ணீர் வெளியேற்றுவதற்கு இந்த சாலைக்கு அந்த பக்கத்தில் ஒரு வசதி இருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னமும் கூடுதலான வகையில் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை என்கின்ற வகையில் நீர்வளத்துறையின் சார்பில் ரூபாய் 44 கோடி செலவில் ஒரு மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாராயணபுரத்திலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்படுகிற இந்த 2000 கன அடி நீரிலிருந்து கூடுதலாக இன்னும் ஒரு 1000 கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு இங்கே புதிய ஷட்டர் ஒன்று அமைத்து புதிய மழைநீர் வடிகால்வாய் ஒன்று நீர்வளத்துறையின் சார்பில் கட்டி இந்த நீர் சதுப்பு நிலத்தின் வழியே ஒக்கியமடுவுக்கு போய் ஒக்கியமடு வழியே கடலில் கலக்கிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ஷட்டர் கட்டுவதற்கு இன்னமும் 2-3 மாத காலம் ஆகும் என்பதாலே தற்காலிகமாக இணைப்பாக இங்கே ஒரு இணைப்பு வழியை ஏற்படுத்தி உபரி நீரை தொடர்ந்து வெளியேற்றும் பணிக்கு உத்தரவிட்டு நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பணி, இந்த கால்வாய் கட்டும் பணியையும் இந்த நாராயணபுரம் ஏரி கரையை பலப்படுத்துகிற பணியையும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் வந்து பார்த்திருக்கிறோம். இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட இன்னமும் பெரிய அளவிலான மழை பொழிவு இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாராயணபுரம் ஏரியிலிருந்து வருகிற அந்த உபரி நீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த வழியின் மூலம் மிக பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக 44 கோடி ரூபாய் செலவில் கால்வாய் அமைக்கும் பணிகள் இந்த சாலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கால்வாயை பொறுத்தவரை 1000 கன அடி தண்ணீர் ஒரே நேரத்தில் வெளியேறுவதற்கு வசதியாக 10 அடி அகலத்திற்கும் 2.1 அடி ஆழத்திற்கும் 10 மீட்டர் அகலத்திற்கும் 2.1 மீட்டர் ஆழத்திற்குமான ஒரு காங்கிரீட் கால்வாய்
அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் முடிவுற்றால் நிரந்தரமாக இந்த நாராயணபுரம் ஏரிக்கு வருகிற உபரி நீரினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது தவிர்க்கப்படவிருக்கிறது. புதுக்கோட்டை இல்லை, இந்த கால்வாய் கட்டும் பணியும் இங்கே ஷட்டர் அமைக்கும் பணியும் அதுவும் எல்லாமே ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக இன்னொரு 4-5 மாத காலங்களுக்குள் முடிவடைந்துவிடும். இப்போ தற்காலிகமாக இந்த இந்த மழைநீர் போவதற்குரிய வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து பெய்து வருகிற அந்த பெருமழை தாக்கத்திற்கு இங்கே ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த மண்டலத்தை பொறுத்தவரை பெருங்குடி மண்டலம், இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரே நாளில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது. இப்படி ஒரு நாளில் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 20க்குள்ளான வகையிலான சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்த போதிலும் மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம், வேளச்சேரி போன்ற இந்த பகுதிகளெல்லாம் பாதிப்புக்குள்ளாகாத நிலை இருப்பதற்கு இதிலிருந்து வெளியேற்றப்படுகிற உபரி நீர், வேளச்சேரி அந்த 6 வெண்ட் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வெளியேற்றப்படுகிற நீர், கிண்டி ரேஸ்கோஸில் புதிதாக வெட்டப்பட்டு கொண்டிருக்கிற குளங்கள், இவைகள் எல்லாம் பெரிய அளவிலான காரணங்கள். இல்லைப்பா, எல்லா வேலையும் இப்போ நான் நேற்றைக்கு கூட மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பாக இந்த ஒக்கியம் மடு ஒரு இடத்தில் ஆக்கிரமிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வளைந்து போகிறது, அது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம். அதையும் அவர்களிடத்தில் கேட்டு பெற்று அந்த நீர்வழி பாதையை நேர்படுத்துவதற்குரிய பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நானும் சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போய் பார்த்தோம். நேற்றைக்கு துணை முதல்வரும் வந்து பார்த்திருக்கிறார். பக்கிங்காம் கால்வாயும் இப்போ நீர்வளத்துறை அதையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளும் இப்போது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயல்பான அளவுல தான் இருக்கு. இன்னும் நமக்கு எக்ஸசன் மழை தேவை. ஏன்னா நீர் இருப்பு சென்னைக்கு மொத்தம் 13 டிஎம்சி, வேறு 6 டிஎம்சி தான் இருக்கு. இந்த குறைவான மழையை வச்சு நம்ம வெயில் காலத்தில் சமாளிக்க முடியாது. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சென்னை மாநகராட்சி ஆணையர் சொன்னார். இல்லை, அதாவது நம்ம வெளியேற்றிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வர்ற மழை இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேன் 2 நாளுக்கு முன்னாடி பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர்னு. இந்த 8 சென்டிமீட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பெய்திருந்தால் ஏரிகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கான குடிநீர் ஆதார ஏரிகள் ஒரு 5-6 மட்டும்தான். சோழவரம் ஏரி, செங்குன்றம் ஏரி, குழல் ஏரி, நம்ம போரூர் ஏரி, இந்த மாதிரியான ஏரிகள். அது கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அந்த மழை வந்திருந்ததுன்னா அங்கே வரும். இப்போ வர்ற மழை இந்த தெருவில் வர்றது பக்கத்து தெருவுக்கு வரமாட்டேங்குது. இப்போ பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. இந்த 15ஆம் தேதி வந்த மழையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச அளவிலான மழை. அந்த மழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோழவரத்தில் 30 சென்டிமீட்டர், செங்குன்றத்தில் 28 சென்டிமீட்டர், ஆவடியில் 25 சென்டிமீட்டர், சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் 20க்கும் மேலான சென்டிமீட்டர். இந்த மழை எல்லாமே ஊருக்குள்ளே பெஞ்சிருக்கு. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மழை வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த நீர் ஆதாரங்கள் நமக்கு நிரம்புவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டையை பொறுத்தவரை புதுக்கோட்டை நானும் இப்போ காலையில் பார்த்தேன். ஒரு பிரதான கட்சி சார்பில் ட்வீட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இது இப்போ இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்பது ஒரு 18,000 ரூபாய் தருகிற திட்டம். இதில் ஒரு 14,000 ரூபாய் வரை அது பணமாக தரப்படுகிறது. 6,000 ரூபாய் 2 தடவையும், 2,000 ரூபாய் 1 தடவையும், 2,000 ரூபாய் மதிப்பிலான பெட்டகங்கள் 2 முறையும் வழங்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக இந்த பணி லட்சக்கணக்கானவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த புதுக்கோட்டையில் மட்டும் ஒரு சஸ்பிஷன், ஒரு சந்தேகம், இங்கே ஏதோ தப்பு நடக்கிறதா வந்த புகாரின் அடிப்படையில் 6ஆம் தேதி ஒரு சிறப்பு தணிக்கை குழுவை நாங்கள் அனுப்பினோம். புதுக்கோட்டையில் குறிப்பாக இந்த கடியாப்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த தணிக்கை குழு போய் ஆய்வு பண்ணாங்க. 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணாங்க. அந்த 11ஆம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணதில் இந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன தகவல் தெரிஞ்சிருக்குன்னா 19 அதாவது 2019 20, 2020 21, 2021 22, 2022 23, 2023 24, இந்த 5 வருஷத்தில் அந்த வட்டாரத்தில் இது சம்பந்தமான அந்த புகார்கள் நிரூபணமாகி இருக்கிறது. ஏறத்தாழ 18,60,000 ரூபாய் அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஃபேக் ஐடியை தயார் பண்ணி, அதாவது இந்த மகப்பேறு உதவி பெறுகிற அந்த பயனாளிகளின் பட்டியலை போலியான பட்டியல் தயாரித்து 1-2 பேரை இணைக்கிறது அப்பப்போ. இது 5 வருஷமாக நடந்துன்னு வருது.
இந்த 5 வருஷமாக அப்பப்போ 1-2 சேர்த்து இதில் கிடைக்கிற இந்த 6000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த பணத்தை வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி 16 வங்கி கணக்குகளில் இந்த 18,60,000 ரூபா டெபாசிட் செய்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் என்ன பண்ணிட்டோம்னா பொது சுகாதாரத்துறையின் அந்த வழிகாட்டுதலின்படி இந்த எந்தெந்த முகவரிகளிலிருந்து வந்தது, எந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணாங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து அங்கே தவறு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற தவறு. இதில் ஒரு வட்டார கணக்கு உதவியாளர் அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் தெரிஞ்ச உடனே அவர் பேர்லேயும் ஒரு இளநிலை உதவியாளர் அவர் பேர்லேயும் நேற்றைக்கு புதுக்கோட்டை எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரிடத்தில் அதாவது அவர் இது கொடுத்துருக்குறோம், பென்ஷன் கொடுத்துருக்குறோம். இவங்க பேரில் நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி இது கொடுத்துருக்குறோம். அதை தவிர்த்து அந்த காலகட்டங்களில் பணியாற்றிய பிஎம்ஓஸ் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வட்டார மருத்துவர் அலுவலர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு முதல்ல தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் டைரக்டர் இங்கிருந்து சென்னையிலிருந்து போகிறாங்க, போய் அங்கே விசாரிக்க போகிறாங்க. விசாரணை முடிவில் இந்த 2 பேரை தவிர்த்து வேறு யாருக்காவது இதில் சம்பந்தம் இருக்குமானால் அவர்களின் மேலும் நடவடிக்கை பாயும். இப்போ இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இந்த வட்டார கணக்கு உதவியாளர் அவர் டெம்பரவரியாக 2014 ஒர்க் பண்ணி நிற்கிறார். NHMோட அசிஸ்டன்ட் அவரை நேற்றுக்கு உடனடியாக பணி நீக்கம் செய்தாச்சு. அவர் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்கள பணி நீக்கம் செஞ்சிடலாம். 2வது இன்னொருத்தர் வந்து அவருக்கு உதவியாக இருந்தவர் இளநிலை உதவியாளர். இந்த இளநிலை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் TNPSC மூலிமா வரவங்க, அவங்கள உடனடியாக பணி நீக்கம் செய்ய முடியாது, அவங்கள தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருக்கிறோம். இந்த விசாரணைகளுக்கு பிறகு அவருக்குமே அதில் உறுதியான அந்த நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதை தவிர்த்து இந்த பிஎம்ஓஸ் யாரெல்லாம் இந்த 5 வருஷ காலத்தில் இருந்தாங்களோ அவங்க பேரில் வந்து இந்த அவங்களுக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்குமானால் அவங்க பேர்லேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அடிஷ்னல் டைரக்டர் தலைமையில் ஒரு குழு போது 1 வார காலம் அங்கே விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறோம். விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கிடையில் அந்த இப்போ நான் சொன்ன ஒரு பிரதான கட்சி தேசிய கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல்னாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், திராவிட மாடல் ஆட்சி இது. திராவிட மாடல் ஆட்சிங்கிறதால தான் 5 வருஷமாக நடக்கிற தப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சிங்கிறதால தான் இந்த தப்பு பண்ணவங்க பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இது வேறு மாடலாக இருந்தால் அவங்களோட கூட்டு சேர்ந்து இதை மூடி மறைச்சிருப்பாங்க. என்னம்மா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை இருக்கக்கூடிய ஓபியில் காலையில் வந்திருக்காங்க ஒரு 6 நார்த் இந்தியன் ஆங்காலஜி கேன்சர் பார்க்குற ஓபி டாக்டர் பாலாஜின்னு உள்ள உட்காந்துருக்காரு. ஒருத்தன் மட்டும் கதவை சாத்திட்டு போய் கத்தியில் எங்கே நம்ம கலைஞர் தீவிரத்தில் ரூமில் வச்சு ஒரு டாக்டர் பாலாஜி 2 பேரை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சொல்றாங்க வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்கே ஒரு மருத்துவரை ரூமில் போட்டு அடைச்சி கத்தியால் குத்துந்தா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். பகுதியில் 5 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டு 15,000 அடி சதுர அடியில் வந்து நம்ம குளம் அமைக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அங்கே இருக்கிற பொதுநல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எங்களோட நீர்வழி பாதையில் வந்து நம்ம குளம் கட்டினா அதுவே நீர்ப்போக்குக்கு வந்து தடைப்படும். இப்போ நானே இது வரைக்கும் அங்கே 3 தடவை போயிட்டேன். துணை முதல்வர் 2 தடவை வந்துட்டார், முதலமைச்சரும் வந்துட்டார். வந்தப்போ எல்லா பொதுநல சங்க நிர்வாகிகளும் வந்து நன்றி சொன்னாங்க. குளம் வெட்டுறதுக்கு ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அது யாரும் உங்கள் கையில் மட்டும் சொன்னது? அந்த நபரை என் கையில் கூட்டுவாங்களா? இல்லை, கண்டிப்பாக இது அதாவது இது கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தவறை இது ஒரு சின்னதாக ஏன்னா ஒரு இது 18,000 ஒரே பேமெண்ட்டாக தரதில்லை. 6,000 2,000ங்கிறது இப்போது ஆரம்பித்தது. இதுக்கு முன்னாடி 5 பேமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை இப்போது அந்த பயனாளிகளுக்கு எளிது பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும். இது தமிழ்நாடு முழுக்க இப்போ அந்த ஆடிட் கமிட்டியை புதுக்கோட்டைக்கு போன மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஆடிட் கமிட்டியை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஏழை எளியவர்களுக்கான இந்த தொகை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து இந்திய அளவில் ஒரு பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கை வைக்கிற மாதிரி ஏழை எளியவர்களை பாதிக்கிற மாதிரியான இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கிற
எந்த கயவர்களாக இருந்தாலும், எந்த புல்லுரிகளாக இருந்தாலும், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தான் இப்போ உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுதான் திராவிட மாடல். நேற்றுக்கு அவங்க ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சியில் முத்துலட்சுமி ரெட்டியில் ஊழல் தான். திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஊழல். இது உடனடியாக கண்டுபிடிச்சி 18,60,000 ரூபாய் இதில் தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி 16 வங்கிகளில் அவங்க இந்த போட்டு வச்சிருந்த கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இன்னும் எத்தனை பேரில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சம்பந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. தமிழ்நாடு முழுக்கவும் இந்த மாதிரியான இந்த ஆடிட் கமிட்டி இப்போ எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இது வரைக்கும் எவ்வளோ கேம்ப் நடத்திருக்கிறோன்னா 32,401 கேம்ப் நடக்குது. டெய்லி கேம்ப் நடக்குது. இது வரைக்கும் நடந்திருக்க கேம்ப் 32,401. இந்த 32,401 இது வரைக்கும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை, இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் இதில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 17,85,349 பேர். இதில் காய்ச்சல் பாதிப்பு இருப்பவர்கள் 9,643 பேர், இருமல் சளி பாதிப்பு உள்ளவர்கள் 66,603 பேர், வயிற்றுப்போக்கு பாதிப்பு இருந்தவர்கள் 1,356 பேர். இவர்கள் எல்லாம் சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரீங்க, அது பாராட்டத்தக்கது. அதே வகையில் நீங்கள் ஒரு திமுக தென்சென்னை மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க. ஆனால் உங்கள் தொகுதிக்குட்பட்ட அந்த மேடவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஆம்புலன்ஸுக்கு ஒரு டிரைவர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற காலி பணியிடங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க சொல்லின்னு இருக்கிறேன். 1353 டாக்டர் இல்லை. அது என்ன மேடவாக்கத்தை மட்டும் சொல்கிறீங்க? 1353 டாக்டர் இல்லை தமிழ்நாடு முழுக்க. இந்த 1353 டாக்டர் எடுக்கிறதுக்கு தான் 2026 அரைசிங் வேக்கன்சி என்கின்ற வகையில், அதாவது 2026 இருக்கிற வேக்கன்சியும் எதிர்நோக்கி 2,553 பேர் எடுக்கிறதுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டை அறிவிச்சாச்சு. இதனால் மேடவாக்கத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. நன்றி.